ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதக சாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். பதங்கள் 1-2. 1ஆம் பதம். மைத்ரேய உவாச்ச சத் சேவனீயோ பதபூர்வம்சோ யல்லோகபாலோ பகவத் பிரதான பபூவிதே ஹாஜித கீர்த்திமாலாம் பதே பதே நூதனயசி அபீக்ஷணம். மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் விதுரரிடம் கூறினார், பூரு மகாராஜனின் அரச பரம்பரையில் பரமபுருஷரிடம் தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் தூய பக்தர்களுக்கு தொண்டு செய்யும் தகுதி உடையவர்கள் ஆவர். நீரும் அதே குடும்பத்தில் பிறந்தவர்தான். என்ன ஆச்சரியம்! உமது முயற்சியினால் பகவானின் உன்னத லீலைகளில் ஒவ்வொரு வினாடியும் புதிதாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பொருளுரை. விதுரருக்கு நன்றி கூறிய மைத்ரேய மாமுனிவர் விதுரரின் குடும்பச் சிறப்பை சுட்டிக்காட்டி அவரை புகழ்ந்தார். பூர்வம்சம் பகவத் பக்தர்கள் நிறைந்தது என்பதால் அது புகழுக்குரியதாகும். அவர்கள் அருவ பிரம்மத்திடமோ இதயவாசியான பரமாத்மாவிடமோ பற்றுக்கொள்ளாமல் பரமபுருஷரான பகவானிடம் நேரடியாக பற்று கொண்டிருந்ததால் பகவானுக்கும் அவரது தூய பக்தர்களுக்கும் தொண்டு செய்யும் தகுதி படைத்தவர்களாக இருந்தனர். விதுரரும் அக்குடும்பத்தின் ஓர் அங்கத்தினர் என்பதால் என்றும் புதுமை பெற்று விளங்கும் பகவானின் மகிமைகளை எங்கும் பரப்புவதில் இயல்பாகவே ஈடுபட்டிருந்தார். விதுரரை போன்ற பெருமைக்குரிய ஒருவரின் நட்பை பெற்றதில் மைத்ரேயர் மகிழ்ந்தார். விதுரரின் நட்பு மிகவும் விரும்பத்தக்கதென்று அவர் கருதினார். ஏனெனில் ஒருவருக்குள் செயலற்று கிடக்கும் பக்தி சுபாவத்தை அது துரிதப்படுத்தும். பதம் 2. சோகம் நிருணாம் ஷூல சுகாய துக்கம் மகத்கதானாம் வீரமாய தஸ்ய பிரவர்த்தையே பாகவதம் புராணம் யத் ஆக சாக்ஷாத் பகவான் ருக்ஷிப்ய. மொழிபெயர்ப்பு. மிக குறைந்த இன்பத்திற்காக பெருந்துன்பங்களில் சிக்கிக்கொண்டுள்ளவர்களின் நன்மைக்காக மாமுனிவர்களிடம் பரமபுருஷரால் நேரடியாக பேசப்பட்ட பாகவத புராணத்தை பற்றி இப்பொழுது நான் பேச ஆரம்பிக்கப் போகிறேன். பொருளுரை. சீடப் பரம்பரையில் வரும் ஸ்ரீமத் பாகவதம் மனித சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே துவக்கப்பட்டது என்பதால் அதை பற்றி பேசுவதென மைத்ரேய முனி தீர்மானித்தார். பாக்கியசாலிகளால் மட்டுமே தூய பகவத் பக்தர்களின் சகவாசத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் வாய்ப்பை பெற முடியும். ஜட சக்தியினுடைய வசியத்தின் காரணத்தால் சிறிதளவு பௌதிக பந்தத்தில் சிக்கிக்கொண்டுள்ளனர். பலன் கருதும் செயல்கள் பந்தப்படுத்தக்கூடியவை என்பதை அறியாமல் அவற்றில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தான் இவ்வுடல் என்ற தம்பெண்ணம் கொண்டுள்ள ஜீவராசிகள் முட்டாள்தனமாக பல பொய்யான பற்றுக்களுடன் தங்களை தொடர்புபடுத்திக் கொள்கின்றனர். பௌதிக பொருட்களுடன் நிரந்தரமாக வாழலாம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இந்த தப்பெண்ணம் மிகவும் தீவிரமானதாக இருப்பதால் பகவானுடைய புறச்சக்தியின் கீழ் ஒவ்வொரு பிறவியிலும் ஒருவன் தொடர்ந்து துன்பங்களை அனுபவிக்கிறான். புத்தக பாகவதத்துடனும் பாகவதம் என்னவென்பதை அறிந்துள்ள பக்த பாகவதருடனும் ஒருவர் தொடர்பு கொள்வாரானால் அத்தகைய பாக்கியசாலியால் பௌதிக சிக்கலிலிருந்து வெளியேற முடியும். எனவே துன்புறும் உலக மக்களிடம் கொண்ட இரக்கத்தினால் ஸ்ரீ மைத்ரேய முனிவர் முதலும் கடைசியுமாக ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுவதென தீர்மானித்தார். ஹரே கிருஷ்ணா.